செய்தி ராணிப்பேட்டையில் அமையவுள்ள டாடா நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஆலைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். தற்பொழுது அதற்கான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாடா கார் உற்பத்தி ஆலைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 914 கோடியில் கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். ராணிப்பேட்டையில் அமைய இருக்கக்கூடிய டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் டிரைவர் கார் உற்பத்தி ஆலை என்பது சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியிருப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக முதல் கட்டமாக 914 கோடி தொழிற்சாலையில் அமைய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி முதற்கட்டமாக 914 கோடியில் தொழிற்சாலை அமைய இருப்பதாகவும் அதில் 190 ஹெக்டரில் அமைய இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை மூலமாக முதல் கட்டமாக 1650 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைய இருக்கக்கூடிய டாடா நிறுவனத்தில் ஜாகுவார் லேண்டர் வேர் உற்பத்தி கார் ஆலை என்பது அமைய இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.